வணக்கம். வீட்ல இருந்தே ஒரு கிரியேட்டிவான அதே சமயம் லாபகரமான பிசினஸ் தொடங்கணும்னு ஒரு ஆசை இருக்கா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா 2026ல இந்தியாவில பயங்கரமா ட்ரெண்ட் ஆக போற சாக்லேட் புக்கே பிசினஸ் பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். 2700 கோடி டாலர், அதாவது கிட்டத்தட்ட 23,000 கோடி ரூபாய். ஆமாங்க, 2026ல இந்தியாவோட சாக்லேட் மார்க்கெட் இவ்ளோ பெருசா இருக்க போகுது. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. இது உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தங்கச் சுரங்கம். இந்த மிகப்பெரிய வாய்ப்பை நம்ம எப்படி சரியா பயன்படுத்திக்கிறதுனா இப்ப பார்க்க போறோம். நம்மளோட முழு திட்டத்தோட முக்கியமான மைய கருத்தே இதுதான். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க வெறும் சாக்லேட் விற்க போறதில்ல. நீங்க ஒரு கலைஞர். உங்க ஒவ்வொரு புக்கையும் ஒரு ஆர்ட் பீஸ் மாதிரி இருக்கணும். சும்மா இன்ஸ்டாகிராம்ல தள்ளிக்கிட்டே போறவங்க உங்க டிசைனை பார்த்ததும் அப்படியே விரலை எடுத்துட்டு வாவ்னு நிக்கணும். அதுக்கு பேரு தான் தம் ஸ்டாப்பிங் அத்தாரிட்டி. இதை எப்படி நம்ம பிசினஸ்ல கொண்டு வருதுன்னு பாப்போம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது, எதுக்கு இப்போ இந்த பிசினஸ ஆரம்பிக்கணும்? இது சரியான நேரமா? யோசிச்சு பாருங்களே. இப்போல்லாம் தீபாவளி, பர்த்டே இல்ல எந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி, அந்த பழைய ஸ்வீட் பாக்ஸ் கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. அதுக்கு பதிலா கொஞ்சம் வித்தியாசமா, பிரீமியமா இந்த மாதிரி சாக்லேட் கிஃப்ட் கொடுக்கறது தான் புது ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் தான் நமக்கான கோல்டன் டிக்கெட். ஒரு நிமிஷத்துக்கு 600 சாக்லேட் ஆர்டரா? அடேங்கப்பா, இது வெறும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மட்டும் எடுத்த கணக்கு. அப்போ தீபாவளி, ரக்ஷாபந்தன், வெட்டிங் சீசன்னு எல்லாத்தையும் சேர்த்தா கணக்கே போட முடியாது. மார்க்கெட் எவ்ளோ பெரியதுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? இது ஒரு சின்ன சாம்பிள் தான். ஓகே, இப்போ இந்த பிசினஸோட ரொம்பவே ஜாலியான கிரியேட்டிவான பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் டிசைனிங். சும்மா குச்சியில சாக்லேட்டை சுருகி கொடுக்கறதெல்லாம் அந்த காலம். அதை தாண்டி உங்களோட தனித்துவமான சிக்னேச்சர் பொக்கேக்களை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க வெற்றிக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு 2-வே ஸ்ட்ராட்டஜி தேவை. ஒன்னு, எவர்கிரீன் கிளாசிக்ஸ், அதாவது ஃபெரரோ ரோஷர் பொக்கே மாதிரி எப்பவுமே டிமாண்ட்ல இருக்கிற டிசைன்ஸ். இது உங்க கடைக்கு ரெகுலர் வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, 2026 ட்ரெண்ட் செட்டர்ஸ். இதுதான் உங்க ஷோரூமோட ஹீரோ மாதிரி. இதுக்கு விலை அதிகம், லாபமும் அதிகம். முக்கியமா இதுதான் உங்க பிராண்டுக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுக்கும். இங்க பாருங்க, சும்மா பட்டைய கிளப்புற சில ஐடியாஸ். இப்போ இன்டர்நெட்ல ஒரே பேச்சா இருக்கே அந்த துபாய் பிஸ்தா சாக்லேட், அதை வச்சு ஒரு புக்கே செஞ்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இல்லன்னா இன்னும் ஒரு படி மேல போய் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை நட்டா செடி முளைக்கும்னு சொன்னா, அந்த மாதிரி ஒரு ஈகோ கார்டன் புக்கே. அதுவும் இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேக்குற மாதிரி ஒரு ஸ்பாட்டிஃபை QR கோட அந்த பொக்கையோட சேர்த்துட்டா, அடடா, உங்க கிரியேட்டிவிட்டிக்கு இங்க அளவே கிடையாது. ஓகே, இப்போ சூப்பரா டிசைன் பண்ணிட்டீங்க. ஆனா இதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி விக்கிறது? இங்கதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள வருது. இதுக்கு நீங்க கடையெல்லாம் வைக்க வேண்டாம், எல்லாமே ஆன்லைன் தான். உங்க முதல் 100 கஸ்டமர்ஸ எப்படி பிடிக்கலான்னு இப்ப நாம பார்க்கலாம். இங்க பாருங்க, இது உங்களுக்கான ஒரு சிம்பிள் 4 ஸ்டெப் டிஜிட்டல் இன்ஜின். ஒன்னு, ASMR கண்டென்ட். அதாவது சும்மா போட்டோ மட்டும் போடாம அந்த சாக்லேட் பேப்பர் கிழிக்கிற சத்தம், சாக்லேட் உடையிற சத்தம்னு ஒரு வீடியோ போடுங்க. ஜனங்க மயங்கிடுவாங்க. 2, கிஃப்ட்ஸ் நியர் மீன்னு யாராவது உங்க ஏரியாவை தேடுனா உங்க பேரு தான் முதல்ல வரணும். 3, உங்க ஏரியால இருக்கிற சின்ன சின்ன இன்ஃபுளுசர்ஸ்க்கு சர்ப்ரைஸா ஒரு புக்கே அனுப்புங்க. அவங்களே உங்களுக்கு விளம்பரம் தருவாங்க. 4, ஆர்டர் எடுக்கிறது, பேசுறதெல்லாம் வாட்ஸ்அப்லயே சிம்பிளா முடிச்சிடலாம். இந்த 4ஐயும் சரியா செஞ்சீங்கன்னா போதும், உங்க பிசினஸ் ராக்கெட் வேகத்துல போகும். இந்த ASMRனா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்க புக்கே செய்யும்போது அந்த பேப்பரை கசக்கிற சத்தம் கேக்குமே, இல்ல அந்த சாக்லேட்டை 2ஆ உடைக்கும் போது டக்குன்னு ஒரு சத்தம் வருமே, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனா மனசுக்கு நிறைவான ஒலிகளை வீடியோவா போடுறதுதான். இதை பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு உங்க வேலை மேல ஒரு நம்பிக்கை வரும். உங்க ப்ராடக்ட் ரொம்ப பிரீமியமான ஒண்ணுங்கிற ஃபீலும் வரும். சரி, இப்ப கொஞ்சம் பிசினஸோட சீரியஸான பக்கத்துக்கு வருவோம். இது டிசைனிங் மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்காது. ஆனா உங்க லாபத்தை முடிவு பண்றது இந்த பகுதி தான். அதாவது சோர்சிங், பிரைசிங், லாஜிஸ்டிக்ஸ். பொருள் எங்க வாங்கணும், என்ன விலை வைக்கணும், எப்படி பத்திரமா டெலிவரி பண்ணணும்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா இந்தியால இந்த பிசினஸ் பண்றதுல ஒரு பெரிய சவால் இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஊரு வெயில். சும்மா தெருவுல நடந்தாலே நாம உருகிடுவோம். இதுல சாக்லேட்டை எப்படி உருகாம கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? இதுதான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. கவலையே படாதீங்க, அதுக்கும் ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. இதோ உங்க ஆன்டி மெல்ட் பிளேபுக், அதாவது உருகாம இருக்கிறதுக்கான திட்டம்.
டெலிவரி பண்ணும்போது தெர்மல் லைனிங் போட்ட பேக்ஸ் கூடவே ரீயூசபிள் ஜெல் ஐஸ் பேக்ஸ் யூஸ் பண்ணுங்க. செஞ்சு முடிச்ச போக்கேவ சாதாரண ஃப்ரிட்ஜ்ல வைக்காதீங்க, அதுல ஈரப்பதம் அதிகம். அதுக்கு பதிலா ஒரு வைன் கூலர்ல 18 to 20 டிகிரில வைங்க. ரொம்ப முக்கியமா வெயில் நேரத்துல டெலிவரி பண்ணாதீங்க. காலையில 10 மணிக்கு முன்னாடி இல்ல சாயங்காலம் 6 மணிக்கு மேல டெலிவரி பண்ணுங்க. இவ்ளோதான், பிரச்சனை முடிஞ்சது. இப்போ இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. ஒரு ஃபெரோரோ ரோச்சர் பாக்ஸ் நீங்க கடையில MRPக்கு வாங்கினா 549 ரூபாய். ஆனா அதே இது சதர் பஜார் மாதிரி ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்கினா 350 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். கிட்டத்தட்ட 200 ரூபாய் வித்தியாசம். இந்த மிச்சமாகிற காசுதான் உங்க பாக்கெட்குள்ள போற நேரடி லாபம். ஓகே, ஒரு புக்கே செய்யறதுக்கு ஆகிற செலவை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு புக்கே தான் நம்ம கேக்குன்னு வச்சுக்கிட்டா அதுல 60% சாக்லேட்டுக்கே போயிடும். மீதி 30% பேப்பர், ரிப்பன், அலங்கார பொருட்களுக்கு. பாக்கி 10% தான் மத்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு. இந்த கணக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா விலை வைக்கும்போது உங்களுக்கு குழப்பமே வராது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும், விலை நிர்ணயம். இதுக்கு ஒரு கோல்டன் ஃபார்முலா இருக்கு. அதாவது பொருள் செலவு பிளஸ் உங்க உழைப்பு, இந்த ரெண்டையும் கூட்டி வர்ற தொகைய 2ஆல பெருக்கிக்கோங்க. அதுதான் உங்க விற்பனை விலை. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க உழைப்புக்கு நீங்க ஒரு மதிப்பு கொடுக்கணும். அத மறந்துடாதீங்க. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா உங்களுக்கு 40-60% வரைக்கும் லாபம் நிச்சயம் கிடைக்கும். சரி, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பேசிட்டோம். இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இவ்ளோ நேரம் பிளான் போட்டாச்சு, இனி ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதான். யோசனையில இருந்து முதல் விற்பனை வரைக்கும் என்னென்ன செய்யணும்னு ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் மாதிரி இப்போ பார்க்கலாம். இது உங்க முதல் வருஷத்துக்கான ஒரு வளர்ச்சி பாதை. முதல் 3 மாசம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், குடும்பம்னு தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சு கொடுத்து உங்க போட்டோ போர்ட்ஃபோலியோவை சூப்பரா ரெடி பண்ணுங்க. அப்படியே FSSI MSME ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிச்சிடுங்க. 4வது மாசத்துல இருந்து தீபாவளி இல்ல ரக்ஷாபந்தன் மாதிரி பண்டிகை நேரத்துல இன்ஸ்டாகிராம்ல விளம்பரம் பண்ணுங்க. வருஷத்தோட கடைசியில பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கே கிஃப்ட் கொடுக்கற அளவுக்கு உங்க பிசினஸ வளர்க்கலாம். பாருங்க, சின்னதா ஆரம்பிச்சு எவ்வளவு பெருசா ஜெயிக்க முடியும்னு. இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கா? கவலையே வேண்டாம். இதோ உங்களுக்கான ஒரு 30 நாள் லான்ச் பேட். இந்த 5 விஷயத்த முதல்ல முடிங்க. 1, நீங்க யாருக்கு விற்க போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. 2, உங்க முதல் 5 சூப்பர் ஹிட் டிசைனை ரெடி பண்ணுங்க. 3, போட்டோ எடுக்கிறதுல மாஸ்டர் ஆகுங்க, ஏன்னா போட்டோ தான் உங்க கடை. 4, கூகுள் பிசினஸ், வாட்ஸ்அப் செட்டப் பண்ணுங்க. 5, பேப்பர், ரிப்பன் மாதிரி பொருட்களை மொத்தமா வாங்கிடுங்க. இவ்வளவுதான். இந்த 5 ஸ்டெப்பை முடிச்சா 30வது நாள்ல நீங்க ஒரு பிசினஸ் ஓனர். இப்போ ஒரு சாக்லேட் புக்கே பிசினஸ வெற்றிகரமா ஆரம்பிக்கிறதுக்கான முழுமையான ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. எல்லா வழியும் தெரிஞ்சாச்சு. இப்போ ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி. நீங்க என்ன மாதிரியான ஒரு அற்புதமான விஷயத்த உருவாக்க போறீங்க? இனி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, செயல்படுங்க. உங்களுக்கான வெற்றி பயணம் இப்போதே தொடங்கட்டும்.